ஒரு புடவை கடையில சேல்ஸ் உமனா வேலை பார்க்கறா. வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு ரொம்ப லேட் ஆனனால, ஐயோ இந்த நேரம் ஆட்டோ கூட கிடைக்காதே அப்படின்னு ஒலமுனப்படியே பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புனா அஞ்சலி. அவ பயந்த மாதிரியே வண்டியில 2 பேர் வந்து, என்னம்மா தனியா போற, வா நாங்க டிராப் பண்றோம் அப்படின்னு அவ கைய பிடிச்சி இழுத்து கலாட்டா பண்ணும்போது, ஐயோ யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு அஞ்சலி கத்துற சத்தம் கேட்டு அந்த ரோட்டு ஓரத்துல அழுக்கு துணியில போத்தி படுத்திருந்த ஒரு பிச்சைக்காரன் ஓடி வந்து அஞ்சலி பக்கத்துல நின்றான். பார்க்க பைத்தியக்கார மாதிரி இருக்கான். கள்ள தூக்கி எதுவும் அடிச்சிட போறான், வாடா ஓடிடலாம் அப்படின்னு அந்த பசங்க ஓடின உடனே கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்லி திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சா அஞ்சலி. கொஞ்சம் தூரம் நடந்து போய் திரும்பி பார்க்கும்போது அந்த பிச்சைக்காரன் தனக்கு நிழலா கூடவே வர்றத பார்த்து தைரியமா நடக்க ஆரம்பிச்சா. இப்படியே டெய்லி அவ கூட துணைக்கு வந்த பிச்சைக்காரன் கூட ஃப்ரெண்ட்லியா பேச ஆரம்பிச்சா அஞ்சலி. எப்பவும் போல வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது கூடவே வந்த பிச்சைக்காரனை காணாதனால, எங்க போனா, டெய்லி நம்ம கூட தானே வந்தான் அப்படின்னு நின்று யோசிச்சவ அவனை தேட ஆரம்பிச்சா. அஞ்சலிய தேடி ஓடி வந்த பிச்சைக்காரனை பார்த்து, பதறாத, நான் இன்னும் போகல, உனக்காக தான் வெயிட் பண்றேன், சரி வா போலாம் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சாங்க. நாளைக்கு என்ன தேடாத, நான் வரமாட்டேன், என்ன பொண்ணு பார்க்க வராங்க, இந்தா இதுல புது ட்ரெஸ் இருக்கு, இதை பார்த்தோன்னே எனக்கு ஓ ஞாபகம் தான் வந்தது, உனக்கும் பிடிச்சிருந்தா போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள போனா அஞ்சலி. பொண்ணெல்லாம் பார்க்க லட்சணமா தான் இருக்கா, பொண்ணுக்கு என்ன போடுவீங்க அப்படின்னு மாப்பிள்ளையோட அம்மா கேட்ட உடனே, ஏதோ எங்களால முடிஞ்சது, எனக்கு இன்னொன்னு பொண்ணும் இருக்கு இல்லையா அப்படின்னு அஞ்சலியோட அம்மா ஆரம்பிக்கும் போதே, இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலத்துல பிச்சைக்காரன் கூட உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். பிச்சைக்காரன்னா உங்களுக்கு அவ்வளோ கேவலமா? உங்களை விட அவங்க எவ்வளோ உயர்ந்தவங்க. தன் தேவைக்கு மேல யாருக்கிட்டையும் கையேந்த மாட்டாங்க. ஒரு பையனை பெத்து வச்சுட்டு கல்யாணங்கிற பேர்ல நீங்க தான் பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு கிளம்புங்க அப்படின்னு ரொம்ப கோவமா பேசினா அஞ்சலி. கோவமா பேசின அஞ்சலியோட கண்கள் அந்த பிச்சைக்காரனை தேட ஆரம்பிச்சது. ஓடி போய் அவனை எல்லா இடமும் தேடி அவன் கிடைக்காதனால தலை குனிஞ்சு அழ ஆரம்பிச்சா அஞ்சலி. அஞ்சலி பின்னாடியே ஓடி வந்த தங்கச்சி, என்னக்கா இங்க நின்று அழற, யாரக்கா தேடுற அப்படின்னு கேட்கும்போது, தூரத்துல நின்று அந்த பிச்சைக்காரனை தங்கச்சி கிட்ட காட்டி, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, நான் அதை அவன் கிட்ட சொல்லணும் அப்படின்னு அழுதுட்டே பேசினா அஞ்சலி. பிச்சைக்காரனையா, உனக்கு என்ன பைத்தியமா, என் கூட வா பேசாம அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்த தங்கச்சி கிட்ட, அவன் ட்ரெஸ்ஸ பார்த்து அப்படி சொல்லாத, ஒரு பொண்ணுக்கு யாரு பாதுகாப்பு கொடுத்து நிழலா கூட வரானோ அவன் தான் உண்மையான ஆம்பளை. இப்படிதான் 1 வருஷமா என்ன பத்திரமா பாத்துக்கிறான். இவன் மாதிரி என்ன வேற யாரும் பாத்துக்க முடியாது. இவனோட இந்த தோற்றத்தை கண்டிப்பா என்னால மாத்த முடியும் அப்படின்னு உருக்கமா தன்னோட காதல தங்கச்சி கிட்ட சொன்னா அஞ்சலி. தூரத்துல அஞ்சலி பேசுறத பாத்திட்டு இருந்து ஓடி வந்த பிச்சைக்காரன் மேல வேகமா வந்த ஒரு கார் மோதிச்சு. இதுக்கப்புறம் அஞ்சலியோட காதல் என்ன ஆச்சு அப்படின்னு பாக்கணும்னா சாஜி செல்லும் கதைகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ட் 2 வீடியோட நான் வந்து உங்களை பாக்குறேன். பாய்.